ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி 50 232 பாயிண்ட்ஸ் மேலே விழுந்திருக்கு. 24,363 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 765 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 79,857 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி பேங்க் 516 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 50,004 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 328 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 34,398 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸ்மால் கேப் பார்க்கும்போது 539 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 51,596 பாயிண்ட்ஸில் இருக்குது. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் 1,932 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 7,723 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ டிஎஸ் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸும் ஒரு வழியாட்டு நெட் செல்லர்ஸாக மாறியிருக்காங்க. கொஞ்ச நாளாக செல்லிங்கில் இருந்தாங்க, இப்போ வந்து நெட் பயர்ஸாக மாறியிருக்காங்க எஃப்ஐஎஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல் அப்டேட்ஸ் பார்க்கும்போது ட்ரம்போட டேரிஃப், அதாவது இந்தியா மேலே ட்ரம்ப் வந்து அதிகப்படியாக டேரிஃப் போட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் கூட நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க ஃபோனில் இந்த ட்ரம்ப் டேரிஃப் இஷ்யூஸ்னால. ஸோ மேபி அது இல்லாமல் நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் இவங்க வந்து ரஷ்யாவில் போய் புதினே மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட பிரசிடென்ட் நம்ம இந்தியாவுக்கும் வர இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த என்எஸ்டியில் நீங்கள் ஏன் ப்ரோ எக்ஸிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிங்க. ஸோ ஆக்சுவலி அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான். அவர் வந்து பயம் காட்டி விட்டார். இந்த டேரிஃப் இஷ்யூனால மார்க்கெட் நெகட்டிவ் தான் போகும் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்காக இருந்துச்சு. நான் வந்து மேபி நெகட்டிவ் போச்சுன்னா இதுலேயும் அடி விழுந்துரும் அப்படின்னு சொல்லி பயந்து தான் எக்ஸிட் பண்ணேன். பட் மார்க்கெட் நெகட்டிவ் போச்சு, என்எஸ்டிஎல் தப்பிடுச்சு. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ எகைன் எனக்கு அதை பற்றி பேச வேண்டாம், எனக்கே ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட Q1 ரிசல்ட்ஸு ப்ராஃபிட் 30% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 3,924 கோடியாக இருக்குது. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2.5% விழுந்திருக்கு. 1.04 lakh crore இருக்குது. ரெவன்யூ மட்டுமே 1.04 lakh crore இருக்குது. 2.5% விழுந்திருக்கு. எபிட்டா 36% விழுந்திருக்கு. 9,070 கோடியாக இருக்குது. ட்ரம்போட டேரிஃப் இஷ்யூனால அந்த ஜேஎல்ஆரோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6.6 பில்லியன் யூரோஸாக இருக்குது. 9% விழுந்திருக்கு. எபெட் மார்ஜின் 490 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்கு. 4% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெவன்யூ மட்டும் 4.7% விழுந்திருக்கு. 17,000 கோடியாக இருக்குது. இதில் எபெட் மார்ஜின் 12.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 60 பேசிஸ் பாயிண்ட் மட்டும் நெட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பர்சனல் வெஹிக்கிள்ஸோட ரெவன்யூ வந்து 8.2% விழுந்திருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஜேஎல்ஆருக்கான அவங்க கைடன்ஸ் ஃபினான்ஷியல் 26க்கு 5 to 7% வச்சுருக்காங்க. மேபி இந்த யூகே யூஎஸ் ட்ரேடில் வந்து இவங்களுக்கு டேரிஃப் ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது 27.5% ஆனது 10% ஆனது இவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் டிமர்ஜர் பற்றியும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், பர்சனல் வெஹிக்கிள் அதை தனியாக டிமர்ஜர் பண்ணுறது ஆன்கோயிங் குவார்ட்டர், எண்ட் ஆஃப் த ஆன்கோயிங் குவார்ட்டரில் கம்ப்ளீட் ஆகலாம். அக்டோபர் 1 அது எஃபெக்டிவ் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிமாண்ட் சிச்சுவேஷன் பார்க்கும்போது அவங்களுக்கு டிமாண்ட் வந்து கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்குது அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் 630 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸில் பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 54% விழுந்திருக்கு. ரெவன்யூ 13% விழுந்திருக்கு. 1.19 lakh crore இருந்திருக்கு ரெவன்யூ. அதே மாதிரி ப்ராஃபிட் 8,470 கோடியாக இருந்திருக்கு. ஸோ சீக்வென்ஷியல் பேசிஸில் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா தர்மாடி தான் வாங்கியிருக்கிறாங்க. இது போக இட்டாலியை சேர்ந்த கம்பெனி $3.8 பில்லியன் அளவுக்கு அந்த கம்பெனி இவாக்கோ அதை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. அது கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மைல்கல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதோட அக்யூசிஷனே அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கோடி 37,000 கோடி கிட்ட வரும். ஸோ டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து இந்த குவார்டர் மொக்கையாக தான் இருக்குது. பட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் நல்லா இருக்குது. பர்சனல் வெஹிக்கிள் செக்மெண்ட் தான் அடி வாங்குது. 630 ரூபா இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட் 2.5% விழுந்துருந்துச்சு. மேபி மண்டேயும் மார்க்கெட்டில் அடி தான் விழுன்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டேஸில் இதில் விழுந்தது 535 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 630 ரூபாவில் இருக்குது. எகெயின் கூட அந்த லெவலில் டச் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் நான் இதில் வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் டாடா மோட்டார்ஸில். சம்படி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க டாடா மோட்டார்ஸில். கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் நல்லாயிருக்கு. பர்சனல் வெஹிக்கிள் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு 17,000 கோடிக்கு ஐபிஓ வர போகிறாங்க. ஸோ அந்த டிராஃப்ட் ரேட் அந்த ஐபிஓ பேப்பர்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்காங்க கம்பெனி. கிட்டத்தட்ட டாடா சன்ஸ் மட்டுமே 23 கோடி ஷேர்ஸ் வந்து டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. $2 பில்லியன் வேல்யூஷன். 17,200 கோடிக்கு ஐபிஓ வர போகிறாங்க. ஸோ $11 பில்லியன் அவங்க வேல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த ஐபிஓவில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டுமே 21 கோடி ஈக்விட்டி ஷேர் வருது. ஆஃபர் ஃபார் சேலில் 23 crore ஷேர் வந்து, நான் சொல்கிறது குவான்டிட்டி. அது வந்து டாடா சன்ஸ் 23 கோடி ஷேர் வந்து டைல்யூட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 3.58 crore ஷேர் வந்து டைல்யூட் பண்ணுறாங்க. டாடா சன்ஸ் மட்டுமே இதில் 88.6% ஸ்டேக் வச்சுருக்காங்க டாடா கேபிட்டலில். இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 1.8% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து
டாடா கேபிட்டல் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இதோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா விரைவில் மார்க்கெட்டில் வர இருக்குது. JSW சிமெண்ட் ஐபிஓ அதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு டாட்டாவோட சந்திரசேகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிஸ்ட்ரி ஃபேமிலி கூட ஒரு மீட்டிங் வருது. ஸோ அவங்க வந்து ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இதில் வந்து எக்ஸிட் பண்ணுறதாட்டு ஒரு பேச்சு இருக்குது. ஆக்சுவலி சபூர்ஜி பொலன்ஜி குரூப் வந்து டாடா சன்ஸில் 18.37% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளில் இருக்கிறதுனால அவங்க இதுலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ இது வந்து டாடா சன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ருப்பியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டே தான் இருக்குது. இந்தியன் ருப்பி வந்து 87.71 ருப்பீஸில் இருக்குது. அதாவது எகெயின்ஸ்ட் டாலர் பார்க்கும்போது, எகெயின்ஸ்ட் US டாலர் பார்க்கும்போது ருப்பி வந்து 87.71 வந்துடுச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு இருக்குது. பட் இது யாருக்கு பெனிஃபிட்னா, டாலரில் ஏர்ன் பண்ணுவாங்களா ஐடி கம்பெனிஸ், ஃபார்மா கம்பெனிஸ், அவங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட Q1 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 32% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 1419 கோடியாக இருக்குது. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 40,118 கோடி பண்ணியிருக்காங்க, 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 6,430 கோடியாக இருக்குது, 36% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சிமெண்ட் அண்ட் கெமிக்கல் பிஸ்னஸில் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கெமிக்கல் செக்மெண்ட்டில் மட்டுமே எபிட்டா 36% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. செல்லுலாசிக் ஸ்டேபிள் ஃபைபர் பிஸ்னஸில் ரெவன்யூ பிஸ்னஸ் வந்து 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் வால்யூம்ஸ் மட்டுமே 2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சிமெண்ட்ஸோட வால்யூம்ஸ் 9.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஓப்பஸ், அந்த பிர்லா ஓப்பஸ் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் பிஸ்னஸோட growth மட்டுமே டபுள் டிஜிட்டில் ரெவன்யூ growth வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக B2B இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக NBFC ப்ளஸ் HFC அதுவும் பார்த்தீங்கன்னா 30% எக்ஸ்பெண்ட் ஆகி அதில் வந்து குவார்ட்டரில் மட்டுமே அந்த போர்ட்ஃபோலியோ 1,65,732 கோடியாக வந்திருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மட்டும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா Q1ல 480 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் இயருக்கு 2,263 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட செல்லுலோசிக் ஃபைபர் பிஸ்னஸ் அடுத்தது லைகால் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண இருக்கிறாங்க. இந்த செல்லுலோசிக் ஃபைபர் பிஸ்னஸில் இப்போ லைகால் ப்ராஜெக்ட் அவங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி பெர் ஆனம் வந்து 55K இருக்குது. அதை 110K பெர் ஆனமாட்டு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க 2027. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். லாஸ்ட் மார்க்கெட்டில் 2,694 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீண்டு வராங்க. ஏன்னா இந்த பெயிண்ட் பிஸ்னஸ், கெமிக்கல் பிஸ்னஸ்லாம் இப்போ கொஞ்சம் க்ரோத் பாதைக்கு வருது. பட் நான் இதை ட்ராக் பண்ணுறது கிடையாது. ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக நான் பார்க்குறேன். பட் ஆல்ரெடி இருக்குன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 76.3% விழுந்திருக்குது, 132 கோடியாக இருக்குது. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 566 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து 75% விழுந்திருக்கு. ரெவன்யூ 9% விழுந்திருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் ஒரு ப்ரீ டேக்ஸ் லாஸ் 437 கோடி பேருக்கு. ஆனால் சேம் பீரியட் லாஸில் 775 கோடி ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. ஸோ அது வந்து ப்ராஃபிட்டில் இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக முந்தின குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்போது 203 கோடி லாஸில் இருந்தாங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது 132 கோடி ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட்ஸாக தான் பார்க்குறேன். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14.2% விழுந்திருக்கு, 1,407 கோடி. ரெவன்யூ 9% விழுந்திருக்கு, 2,262 கோடியாக இருக்குது. முந்தின குவார்ட்டரில் ரெவன்யூ 2,327 கோடியாக இருந்துச்சு. பட் குவார்டர் பேசிஸ்லேயே ரெவன்யூ விழுந்திருக்கு. கோல்டு செக்மெண்ட், கோல்டு லோன் செக்மெண்ட்டில் ரெவன்யூ 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 1,904 கோடியாக இருக்குது. இதில் ப்ராஃபிட் 538 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட் தான் பிரச்சனை. பட் கோல்டு லோன் செக்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. 50 காசு பெர் ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 14 ரெக்கார்ட் டேட்டு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் விபி நந்தகுமார் வந்து பார்த்தீங்கன்னா MD அண்ட் CEO பொசிஷன் வந்து வெளியே வந்துட்டார். அதுக்கு பதிலாட்டு தான் இன்னொருத்தர போட்டிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபி நந்தகுமார் வந்து சேர்மனாட்டு டேக் ஓவர் பண்ண இருக்கிறாரு ஆகஸ்ட் 28 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க மொக்கையாக தான் இருக்குது. பட் ஆக்சுவலி குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ அடி வாங்கியிருக்கு. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இம்பேர்மெண்ட்டில் மட்டுமே 599 கோடி பேருக்குது. அது ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருந்திருக்கு ப்ராஃபிட் அடி வாங்குறதுக்கு. இது மணப்புரம் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 258 ரூபாவில் இருக்குது. பட் நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போதே 250 இருக்கும்போது தான் கன்சிடர் பண்ணிட்டேன். எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், 200 கீழே வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் மணப்புரம் ஃபினான்ஸில் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வோல்டாஸோட ரிசல்ட்ஸு 58% ப்ராஃபிட் காலி, 140 கோடியாக இருக்குது. ஏன்னா வெதர் சீசன் குறிப்பாட்டு கூல் கிளைமேட் வந்து சீக்கிரமாட்டு ஸ்டார்ட் ஆனதுனால ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து அடி வாங்கிடுச்சு. ரெவன்யூ 20% விழுந்திருக்கு, 3,938 கோடி. எபிட்டா 178 கோடியாக குறைஞ்சிடுச்சு. மார்ஜினும் 4.5% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அனலிஸ்ட் எஸ்டிமேட் பண்ணதோட ப்ராஃபிட் கம்மியாக தான் வந்திருக்குது. ஸோ இது வந்து வோல்டாஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெப்டோ ஃபார்மசி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இது வந்து மெடிசனை 10 மினிட்ஸில் டெலிவர் பண்ணுற மாதிரி மும்பை, டெல்லி, NCR, பெங்களூரு, ஹைதராபாத் இந்த மாதிரி ரீஜன்லாம் எல்லாமே. ஆக்சுவலி இது வந்து 10 மினிட்ஸில் டெலிவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டிப்பட்ட அதில் காம்படிஷன் இருக்கிறது டாடா 1mg, ஃபார்மசி இவங்களுக்கு காம்படிஷன் பண்ணுற மாதிரி ஆன்லைன் ஃபார்மசிட்டி மார்க்கெட்டில் இவங்க உள்ளே வராங்க ஜெப்டோ. SBIயோட சேர்மன் சொல்கிறது இந்த ட்ரம்போட டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவிலி பேங்கிங் செக்டர் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா கார்பரேட் லோன்ஸ் வந்து 5.7% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. 12.03 lakh crore இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகலாம், ஸ்பெண்டிங் டிசிஷன் வந்து கம்மியாகலாம். இதனால் வந்து பேங்கிங் செக்டாரும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து SBIயோட சேர்மன் வந்து SBIயோட சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு. SBIயோட ரிசல்ட்ஸ் வந்து முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஃபிபீம் கொடுத்த அப்டேட், உங்களோட இ-காமர்ஸ் யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஃபுக்கு 800 கோடி செல் பண்ணுறாங்க. இன்ஃபிபீம் அவென்யூஸ் வந்து அவங்களோட இ-காமர்ஸ் பிஸ்னஸை 800 கோடிக்கு ரெட்டிஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்ஃபிபீம் அவென்யூஸ் கொடுத்த அப்டேட். ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் லாஸ் வந்து 223 கோடி நெட் லாஸ். அது போக அசட் ப்ரொவிஷன் 185 கோடியாக இருக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 145 கோடி. NPA ப்ரொவிஷனிங் அந்த ரெகுலேட்டரி சார்ஜஸ் ஒன் டைம் சார்ஜ் ஒரு 330 கோடி இந்த குவார்ட்டரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே லாஸில் போய் முடிஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2% விழுந்திருக்கு, 785 கோடியாக இருக்குது. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 2.89%லேருந்து 2.82% குறைஞ்சிருக்கு. NPA 0.98%லேருந்து 0.95% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக கிராஸ் அட்வான்சஸ் 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட் 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. செக்யூர்ட் லோன்ஸ் வந்து 22% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட டோட்டல் லோன் புக்கில் 91% இருக்குது செக்யூர்ட் லோன் புக்ஸ். வெஹிக்கிள் ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ 9500 கோடியாக இருக்குது. கார் அட்வான்சஸ் 50% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெபாசிட் 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீட்டைல் டேர்ம் டெபாசிட் 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 29% இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 6.55% இருக்குது. காஸ்ட் டு இன்கம் வந்து 70.62 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 20.48% இருக்குது. டயர் 1 கேபிட்டல் 17.16% இருக்குது. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ 209.5% இருக்குது. இது வந்து ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்த ஸ்டாக்கு இந்த வருஷம் மட்டுமே 15% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.